ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட் டிஷ் எக் ஆம்லேட் பொடி மாஸ். ஏன்னா பேர் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறீங்களா? டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. 4 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாதுங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்து கலந்து விடுங்க. பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையே சேர்த்துப்போம். இதை கலந்து விட்டுறாதீங்க. இது வந்து ஆம்லேட் பக்குவத்தில் வேகணுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருவோங்க. பாருங்க, ஓரளவுக்கு ஆம்லேட் பக்குவத்தில் இருக்குது. இப்போது இதை நம்ம உடச்சி விட்டு போங்க. ரொம்ப சின்னதாக உடச்சி விட்டுறாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஆம்லேட் லவர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் பொடி மாஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆம்லேட் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், அது சேம் டைம் பொடி மாஸ் சாப்பிட்டா மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கடைசியாக தாங்க சேர்க்கணும். ஆரம்பத்தில் சேர்த்துட்டிங்கன்னா லைட்டாக கசப்படுத்துறோங்க. நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நார்மல் பொடி மாஸோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. இப்போது நம்ம தேவையான கொத்தமல்லியை தூவிக்கோங்க. தூவிட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சைட் டிஷ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.